நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. Let's go holidays. Travel beyond boundaries. MCR Pure Cotton Club, formals and casual shirts. கடந்த ஒரு வருஷமாக தங்கம் விலை ஏறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அமெரிக்காவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வட்டி விகிதங்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் அமெரிக்காவில் வட்டி விகிதம் குறையிறது, அந்த நாட்டினுடைய இன்ஃப்ளேஷன், அதுக்கும் நமக்கு என்ன சார் சம்பந்தம்? பேமெண்ட் எல்லாமே டாலரில் தானே கொடுக்குறோம். உலக நாடுகள் பெரும்பாலான பெரிய நாடுகள்லாம் இப்போ நம்ம இந்தியா, சைனா, துருக்கி, இந்த யூஎஸ், இந்த மாதிரி பெரிய நாடுகள், யூகே, இவங்கெல்லாம் தங்கத்தை அதிகமாக வாங்கி இருப்பில் வைக்கிறதுனால எந்த ஒரு பொருளுக்கு டிமாண்டு அதிகமாகிறதோ அப்படி பார்க்குற போது உங்களுக்கு தங்கம் ஏறிட்டு இருக்கிறதுக்கு இதுதான் ஒரு மெயினான காரணம். 2025 ஜனவரியில் பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு ஒரு சவரன் 60,000 ரூபாய் சார். இன்னைக்கு 2026 ஜனவரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் 1,20,000 ரூபாய். கிட்டத்தட்ட ஒரே வருஷத்தில் 60,000 ரூபாய் கிட்ட லாபம் வந்துருக்கு. ஜென்ரலாக கோல்டு இஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ். இன்னைக்கு ஏதோ ஏறி இருக்கு, அதில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நல்ல பலன் இருக்கு. நீங்கள் எப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு முதலீடுங்கிற நோக்கத்தில் ஒரு எதிர்பார்ப்புடன் வந்தீங்களோ, இப்போ வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், டெக்னிக்கல் நல்லா தெரிஞ்சுக்கணும். புதுசாக நீங்கள் போய் இந்த விலை கொடுத்து வாங்கணுமா அப்படிங்கிறது, உங்கள்கிட்ட இருக்கிற தங்கம், பெரியவங்க போட்ட தங்கம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம பத்திரமா, நிறைய பேர் அப்படி தான் சார் சொல்கிறாங்க, இருக்கிற தங்கத்தை பத்திரமா பார்த்துக்கிட்டா போதும். இருக்கிற தங்கத்தை பத்திரமா பாதுகாத்துக்கணும். தங்கத்தை நாம் கொஞ்சம் நிதானமாக தான் கையாளணும். இப்போ வெள்ளிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, தங்கம் ஏறுற மாதிரி வெள்ளியும் ஏறிக்கிட்டு இருக்கு. வெள்ளி பிறகு இன்னைக்கு புதிய உச்சம். கோல்டு, சில்வர்லாம் தாறுமாறாக ஏறிக்கிட்டு இருக்கு. நினச்சி பார்க்க முடியாத பிரமிப்பான நிலவரத்தில் இருக்கு. நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த வருஷம் எண்டில் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய் இருக்கும் ஒரு சவரன்ற அளவுக்குலாம் சொல்கிறாங்க சார். சில்வர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 500 ரூபாய்க்கு மேலே போக கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உலகத்தில் எதுவும் நடக்கலாம் சார். பங்குச்சந்தையாக இருக்கட்டும், இது வர்த்தகம்னா எடுத்து சார் 100 600 ஆகலாம், 600 100 ஆகலாம். இன்றைக்கி நமக்கு ஒரு கவலை தரக்கூடிய ஒரு பொருள், சாமானியனுக்கு இது ஒரு எட்டாக்கனியாக இருக்குது. சார் வணக்கம் சார். வணக்கம். சார், கோல்டு ரேட் பற்றி தான் சார் நம்ம இன்றைக்கி பேசலான்னு. ஏன்னா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது சார். கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு சவரன் வாங்கினாலே 1,20,000 ரூபாய் மேலே விற்குது சார். இதுக்கு என்ன காரணம் சார்? காரணம் என்பது கடந்த அக்டோபர்லேருந்தே இது உயர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் பல்வேறு காரணிகள். இப்போ நம்ம பதிவு செய்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்று புதிய உச்சம் $5,300 பர் அவுன்ஸ். நான் எம்சிஎக்ஸ் சொல்ல, இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா 5,300 போயிட்டு ஒரு சின்னதாக கரெக்ஷன் வந்திருக்கு. நல்ல ஓவர் பாட் ரிஜிம்னு சொல்லுவாங்க இல்லையா, டெய்லி உச்சம் உச்சம் உச்சம், வானமே இல்லைன்னு போய்கிட்டே இருக்குது. சரி, இறங்குமான்னு பார்த்தா இறங்கிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மியாக இருக்குது. காரணம் என்ன, இந்த அளவுக்கு ஏறினதுக்கு காரணம் என்னன்னு முதல்ல நம்ம ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கஷன். அப்புறம் இது என்ன மாதிரி சூழ்நிலை மாறினால் இது இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக சார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். கடந்த ஒரு வருஷமாக தங்கம் விலை ஏறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அமெரிக்காவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வட்டி விகிதங்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்படி குறைஞ்சிக்கிட்டே இருக்கிற போது டாலரும் அதுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன்ஸ் ஆகிட்டு இருக்கிறது அது மிக முக்கியமான காரணம். உலக அளவில் எல்லாமே நம்ம டாலருக்கு நிகரான மதிப்பு தான் வைக்கிறோம். டாலருக்கு நிகரான என், டாலருக்கு நிகரான யூரோ, டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பீஸ், இப்படி தானே வைக்கிறோம். அதனால் டாலர் அதுக்கு தகுந்த மாறுற போது இது இறங்கிறதுக்கு இது ஒரு காரணம். அமெரிக்காவினுடைய ஃபெடரல் ரிசர்வ் அதனுடைய வட்டி விகிதங்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அது குறையிறதுக்கு காரணம்னா அந்த நாட்டினுடைய இன்ஃப்ளேஷன். நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் அமெரிக்காவில் வட்டி விகிதம் குறையிறது, அந்த நாட்டினுடைய இன்ஃப்ளேஷன், அதுக்கும் நமக்கு என்ன சார் சம்பந்தம்? இது இயல்பாக வரக்கூடிய கேள்வி தானே. இதுக்கு தங்கம் ஏன் சார் ஏறிக்கிட்டு இருக்கு? அப்படி தங்கம் ஏறுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வட்டி விகிதம் குறைய என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, டாலருடைய ப்ரைஸ் ரிவிஷன் ஆகுது. டாலருக்கு தகுந்த மாதிரி அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரிசர்வ்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, நம்ம இதில் ரிசர்வ் பேங்க் இந்தியா இருக்குது, சில இதில் சென்ட்ரல் பேங்க்குன்னு இருக்கும். இது மாதிரி அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, அதுக்கு தகுந்த தங்கத்தை இருப்பு வைக்கணும்னு ஒரு நியதி இருக்குது. அப்போ தங்கத்தை டாலர் ப்ரைஸ் தகுந்த மாதிரி தங்கம் வைக்கணுங்கிற போது இந்தந்த நாட்டினுடைய இன்ஃப்ளேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் அதனுடைய வேல்யூ ருப்பி, இப்போ நம்ம இந்தியன் எடுத்து இந்தியன் ருப்பி வேல்யூ இறங்கிட்டே இருக்குது. இப்போது
ஒரு 3-4 வருஷம் முன்னாடி பார்த்தோம்னா 82 83ல் ஒரு கன்சல்டேட்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 91 தாண்டி ப்ரெசன்ட் லெவல். அப்போ இதுலேருந்து எவ்வளோ சரிச்சிருக்கு பாருங்க வேல்யூ. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி தங்கம் இருப்பில் வைக்கணும். தட் இஸ் சென்ட்ரல் ரிசர்வ்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு தகுந்த நம்ம தங்கம் இருப்பில் வைக்கிறதுனால உலக நாடுகள் பெரும்பாலான பெரிய நாடுகள்லாம் இப்போ நம்ம இந்தியா, சைனா, துருக்கி, இந்த யூஎஸ் இந்த மாதிரி பெரிய நாடுகள், யூகே, இவங்கெல்லாம் தங்கத்தை அதிகமாக வாங்கி இருப்பில் வைக்கிறதுனால எந்த ஒரு பொருளுக்கு டிமாண்டு அதிகமாகிறதோ அது அப்வேர்டுங்கிறது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. டிமாண்டு ரைஸ் ஆக அந்த பொருள், அது எந்த பொருளாகவும் இருக்கட்டும், தங்கமாக இருந்தா என்ன, தேங்காய் மார்க்கெட்டாக இருந்தானா, தக்காளி மார்க்கெட்டாக இருந்தானா, எங்கெங்கெல்லாம் டிமாண்ட் ரைஸ் ஆகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி விலைகள் ஏறுறதுங்கிறது நம்ம யதார்த்தமான நடைமுறை. அப்படி பார்க்குற போது உங்களுக்கு தங்கம் வந்து ஏறிட்டு இருக்கிறதுக்கு இதுதான் ஒரு மெயினான காரணம். ரெண்டாவது, உலக அரசியலில் பார்த்தீங்கன்னாக்கா போர் பதற்றம் ஒன்று ஜாஸ்தியாக இருக்குது. இந்த அமெரிக்கா கிரீன்லாந்து அமெரிக்கா இப்போ வந்து அவங்க கிரீன்லாண்டை பொசிஷன் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது சில எதிர்ப்புகள், சில சூழ்நிலைகள் அது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் ரஷ்யா உக்ரைன் போர் இன்னும் நின்னபாடு இல்லை, அது அப்படியே நீர்பூத்து நிற்க மாதிரி அது இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் தைவானும் ஒருத்தர் மறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வளைகுடா நாடுல ஈரானில் அங்கே ஒரு மாதிரி சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. இது மாதிரி உலக அளவில் பார்க்குற போது உலக காரணிகள்லாம் அந்தந்த நாட்டினுடைய ருப்பிக்கு சாதகமாக இல்லை. ருப்பிக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிற போது உங்களுக்கு கோல்டுக்குனுடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கோல்டுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற போது அடுத்த கட்டம் என்ன? அதே மாதிரி மத்திய வங்கிகள் அவங்க வாங்கி கையிருப்பு வச்சுக்கிறாங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. பொதுவாக வந்து இந்த பொருளாதார நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க பார்த்தா, ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் இருக்குது, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டால் கோல்டு ப்ரைஸ் மாறுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அது உண்மைதானா சார்? சார், பொருளாதார நிபுணர்கள் அவங்களுடைய சில தொழில்நுட்ப ரீதியாகவும் தற்போது உலக காரணி அடிப்படையும் சொல்லுவதும் ஓரளவுக்கு நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக தான் இருக்குது. அதே டயத்தில் ட்ரம்ப் ஐயா என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் எந்த ட்வீட்டு போட்டாலும் கோல்டுக்குன்னு கிடையாது, திடீர்னு என்ன பண்ணுறாங்க, கிரீன்லாந்து மேலே போய் அக்வயர் பண்ண போகிறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நம்ம மற்ற ஸ்டாக் மார்க்கெட்லாம் ஒரு பதட்டமான சூழ்நிலையாகுது. திடீர்னு இன்னொரு மாநாட்டில் போயிட்டு இல்லை சார் நான் இப்போதைக்கு அது மாதிரி எண்ணங்கள் இல்லை அப்படிங்கிற போது கொஞ்சம் அமைதியாகிடுது. இது ஒரு பக்கம். இந்த பக்கம் யூரோப்பியன் யூனியன் இந்தியா ட்ரேடு வார் ஒரு சுமூகமாக முடிஞ்சு ஒரு 1 or 2 டேஸில் நல்ல உத்தரவு வரும்னு எதிர்பார்க்கிற போது நமக்கு இந்திய பொருள்களுக்கு ஒரு சாதகம். அங்கேருந்து வரக்கூடியது என்ன, இங்கேருந்து ஏற்றுமதி ஆக்கணும். அது பொதுவாகவே தங்கத்தின் விலை ஏற்றியதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேமெண்ட் எல்லாமே டாலரில் தானே கொடுக்குறோம். டாலரில் கொடுக்குற போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்தியன் ருப்பிக்கு டாலருக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனால அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். இப்போ இது மாதிரி யூரோப்பியன் யூனியன்ஸு டேரிஃப் டீல், இன்னும் யூஎஸ் இந்தியா மேலே போட்டிருக்கிற வரி விகிதத்தை எதுவுமே வந்து பேச்சுவார்த்தை இல்லை, அது போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்ல தகவல் வரும்னு எதிர்பார்க்கறதாக சில வட்டாரங்கள்லாம் பேசிக்கிறாங்க. பட் இன்று வரும் நாளை வரும் என்று சொல்லியிருந்தாலும் என்று வரும் என்று தெரியவில்லை. என்று அது வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸும் மாறும். இதெல்லாம் மாதிரி தானே ஒரு முக்கியமான காரணங்க. கோல்டுங்கிறது ஒரு சேஃப் ஹெவன் அசட்ஸ். அது வந்து கமாடிட்டின்னு உங்கள் பார்வையில் பார்க்குறத கூட அது ஒரு கரன்சி ஓரியன்டட் வேல்யூவாகவும் நம்ம நினைக்கிறோம். தட் இஸ் மணி ஓரியன்டட் வேல்யூ. ஒரு தங்கம் நீங்கள் வாங்குறது, தங்கம் வச்சிருக்கிறது, இதை நம்ம பராமரித்தாலே போகிறோம் புதிய தங்கம் வாங்குறதுக்கு. புதுசாக நீங்கள் போய் இந்த விலை கொடுத்து வாங்கணுமா அப்படிங்கிறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற தங்கம், பெரியவங்க போட்ட தங்கம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம பத்திரமா, நிறைய பேர் அப்படி தான் சார் சொல்கிறாங்க, இருக்கிற தங்கத்தை பத்திரமா பார்த்துக்கிட்டா போதும். இருக்கிற தங்கத்தை பத்திரமா பாதுகாத்துக்கணும். அப்புறம் இந்த கடையெல்லாம் போயிட்டு வீட்டில் அம்மனியெல்லாம் லேடிஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாடல் பிடிக்கல, அந்த மாடல் பிடிக்கல, பழசு கொடுத்துட்டு புதுசு வாங்குகிறோம். அதில் சில செய்கூலி, சேதாரம், டேக்ஸஸ் இதெல்லாம் வருது. அமைதியாக கொஞ்சம் நமக்கு சாதகமான சூழ்நிலையில் நம்ம தங்கம் இறங்கி இருக்கிற போது இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யறதுக்கு ஒரு ஆரோக்கியம். கண்டிப்பாக இந்த டைத்தை பொறுத்தவரையிலையும் தங்கத்தை நாம் கொஞ்சம் நிதானமாக தான் கையாளட்டும். ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தேன் சார். 2025 ஜனவரியில் பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு ஒரு சவரன் வந்து 60,000 ரூபாய் சார். இன்னைக்கு 2026 ஜனவரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் வந்து 1,20,000 ரூபாய். கிட்டத்தட்ட ஒரே வருஷத்தில் 60,000 ரூபாய் கிட்ட லாபம் வந்துருக்கு சார். நம்ம ஒரு எஃப்டியில் போட்டால் கூட அவ்வளோ அமௌண்ட் வராது இல்லையா சார். 1,00,000 ரூபாய் போட்டால் கூட ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் இந்த 60,000 ரூபாய் டபுள் ஆகிருக்கு இல்லையா சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போது கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி வீடியோவில் சொன்னேன். எப்படி சொன்னேன்னு கேட்டிங்கனாக்கா, எதையுமே நம்ம குறிப்பிட்ட மாதிரி சொல்லக்கூடாது, ஒரு சிம்பாலிக்காக சொல்லுவோம்.
எந்த நிபுணர்களாக இருந்தாலும் இதை நீ வாங்கணும் வித்துடணும் சொல்லக்கூடாதுங்கிறதுனால ஒரு சூசகமாக தான் சொல்லுவாங்க. இதில் ஒரு கண்ணை வைங்க, அதை ஒரு பார்வையில் வச்சுக்கோங்க, இதை பரிசீலனை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாருமே இப்படி தான் சொல்ல முடியும். ஆனால் டைரெக்டாக இதை வாங்குங்க, தங்கத்தை வாங்குங்க, வெள்ளியை வாங்குங்க, வித்துருங்கலாம் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு சில ரெகுலேஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம இப்படிலாம் சொல்லக்கூடாதுங்கிறனால இப்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சியிலேயே ஒரு பதிவில் ஜனவரி டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் இந்த நியூ இயர் இதில் போட்டிருந்தோம். சார் 2024-25 தட் இஸ் கோல்டு அண்டு சில்வர். 2025 கோல்டு அண்டு சில்வர் சொன்ன மாதிரி 2026 சில்வர் அண்டு காப்பர்னு சொல்லியிருந்தோம் நம்மளுடைய நிகழ்ச்சி பதிவுலையே. அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள், காப்பர் ஜிங்க்லாம் நல்லா தான் ஏறிருக்கு. நான் இது வந்து ஒரு அஷ்டாவதானி இல்லை, பட் இருக்கக்கூடிய உலக காரணிகள் சூழ்நிலைகள் அது இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் அவுட்புட் ஆகி தட் இஸ் ஒரு ப்ராடக்டாக எடுத்து சில்வர். அப்போ அது சம்மந்தப்பட்ட நீங்கள் டைரெக்டாக சில்வர்லேயே போய் பண்ணுங்கன்ட்டோ இதுலையோ நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. வசதி இருக்கிறவங்க ஒரு சில்வர் ETF வாங்கலாம். இல்லை இன்னும் இல்லை சார் எனக்கு அந்தளவுக்கு சில நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில்வர் அண்டு ஜிங்க் ஓரியன்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க. இந்த இந்துஸ்தான் ஜிங்கு, வேதாந்தா, இது மாதிரிலாம். இப்போ வெள்ளிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, தங்கம் ஏறுற மாதிரி வெள்ளியும் ஏறிக்கிட்டு இருக்கு. வெள்ளி பாருங்க இன்னைக்கு புதிய வச்சோம், இப்போ நம்ம பதிவு பண்ணுற நேரத்தில் இன்னைக்கு புதிய வச்சோம் வந்துருக்கு 400 ரூபா சார். கோல்டு சில்வர்லாம் தாறுமாறாக ஏறிக்கிட்டு இருக்கு, நினச்சி பார்க்க முடியாத பிரமிப்பான நிலவரத்தில் இருக்கு. ஆனால் எல்லாத்துலேயுமே சார் ஒரு பொதுவான உலக நீதி என்ன கேட்டிங்கன்னா, ஏறினால் இறங்கும், இறங்கினால் ஏறும். இறங்க வாய்ப்பு இருக்கா சார்? ஏறதுக்கு வாய்ப்பு இருந்ததா? நம்ம நினைச்சு கூட பார்க்கல இந்த அளவுக்கு ஏறும்னு. இந்த அளவுக்கு ஏறுமான்னு நம்ம எதிர்பார்க்கல இல்லையா? அப்போ இதுக்கு ஒரு மாற்று சூழ்நிலை வரப்போது ஏன் இறங்கக்கூடாதுன்னு என்ன இருக்குது? இது வந்து ஒரு ஆபரண பொருளாக இருந்தது, ஒரு சேஃப் ஹவனாக இருந்தது. இது ஒரு வந்து கரன்சி ஓரியன்ட் தட் இஸ் ஃபினான்ஷியல் ஓரியன்டாக மாறிடுது. அப்போது வந்து உங்களுக்கு இந்த MCX ஃபீச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸு, இந்த ETF, சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இந்த மாதிரியெல்லாம் நிறுவனங்கள் முதலீடு இதில் போட்டு பல்வேறு தரப்பில் முதலீடு பண்ணுற போது தேவைகள் அதிகமாக இருக்குது. உலக காரணிகளும் தங்கம் இறங்குவதற்கான சாதகமான சூழ்நிலையை கொடுக்கல. ஒரு குறிப்பிட்ட ஒரு 6-7 வருஷம் நடந்ததுன்னா கோல்டு வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்படியே கன்சால்டேட்டாக இருந்தது, இறங்கலையே தவிர பெருசாக ஏறலை. இன்றைய சூழ்நிலையில் குளோபல் ஈவெண்ட்ஸ் இந்த அன்சர்டனிட்டினால தான் தங்கம் ஏறிட்டு இருக்கு. ஆனால் சூழ்நிலை மாறினால் அதற்கு தகுந்த மாதிரியே விளைவுகளும் ரிவர்சல் ஆகிறதுக்கும் சான்ஸ். ஆனால் எப்போன்னு யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எல்லாமே வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் தானே தவிர அதுவே செய்ய முடியாது. ப்ரெடிக்ஷன் பட் நாட் எ டெசிஷன். இவ்வளவு பரும் இவ்வளவு மேலே போகணும்னு சொல்ல முடியாது. நம்ம வர்த்தகராக இருந்து வாங்கியிருந்தா, குறைவான விலையில் வாங்கியிருந்தா, நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட லாபம் இருந்தால் அந்த லாபத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறது ஒரு சாமர்த்தியமான ஒரு நுணுக்கமான வர்த்தகம். இல்லை இன்னும் ஏறும்னு போய்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஸ்ட்ரைத்தில் எதிர்பார்க்காம நோஸ் டைவ் அடிச்சதுனாக்கா உங்கள் கேபிட்டலுக்கே வந்து நிற்கும். அப்போ கண்ணில் பட்ட லாபத்தை தவற விட்டு விடுகிறோம். இது வந்து ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால். ஜென்ரலாக கோல்டு இஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ். இன்றைக்கி ஏதோ ஏறி இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், நல்ல பலன் இருக்குது. இன்றைக்கி காலையிலோட ஒரு நண்பர் கேட்டார், சார் சில்வர் ஏறிக்கிட்டு இருக்கு, நீங்கள் அந்த உங்கள்கிட்ட ஒரு நாள் விசாரித்தேன், அது வந்து பார்த்தீங்களா 14% ஏறி இருக்குன்னாரு. சகோதரரே 14% ஏறி இருக்கா? நான் உங்களை வித்துடணும் சொல்லக்கூடாது, ஹோல்டு பண்ணணும்னு சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு லாபம் கண்ணில் இருக்குன்னா உங்களுக்கு போதுன்னு நினச்சா லாபத்தை கட் பண்ணி எடுத்துடுங்க. இல்லைன்னா லாபத்தை விட்டுட்டு அசலை வெளியில் எடுத்துடுங்க. எது வேணாலும் செய்யலாம். இது மாதிரி நுணுக்கமாக செய்யணும், டெக்னிக்கல் பார்க்கணும். எப்போ வந்து MCX ஃபீச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்ததோ, நீங்கள் எப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு முதலீடுங்கிற நோக்கத்தில் ஒரு எதிர்பார்ப்புடன் வந்தீங்களோ, அப்போ வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், டெக்னிக்கல் நல்லா தெரிஞ்சுக்கணும். அல்லது உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். இப்போ ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு 17 சொல்லியிருந்தேன் சார், இந்த மாதிரி தங்கம் வந்து ஒரு ஓவர் பாட் ரிஜிம்னு சொல்லுவாங்க. அதில் இண்டிகேட்டர்லாம் பார்த்தா தெரியும் ஓவர் பாட் ரிஜிமில் இருக்குது. இது கொஞ்சம் மைனர் கரெக்ஷன்ஸ்க்கான சான்சஸ் வந்து ஒரு 10% இறங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மாதிரியே 123 வந்து கிட்டத்தட்ட 116, 115க்கு வந்துட்டு, தட் இஸ் நான் சொல்கிறது ETF பீஸ். அது பார்த்திங்கன்னா 127, 130 தாண்டி நிற்கிறது. அப்போது ஒரு கரெக்ஷன் வருது மேலே போகிறது, நம்ம மார்க்கெட்டில் என்ன சொல்லிக்கிட்டிங்கன்னா அப்பர் ஹையர். சில இடத்துல ஹையர் லோயர்
லோயர் இது வந்து கரெக்ஷன் ஸ்டெப்ஸ். அப்போ நாம் வந்து அந்த டெக்னிக்கலாக பார்த்துட்டு அந்த பாட்டமையும் அந்த கேண்டலினுடைய ஹையோ ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு ஒரு வர்த்தகம் செஞ்சால் ஒரு ஆரோக்கியமானது. நீங்க ஸ்டாக் மார்க்கெட் ரீதியா சொல்றீங்க இல்லையா சார்? சாமானிய மக்கள் வந்து ஒரு சேவிங்ஸ்னாலே கோல்டு தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சரியான கேள்வி. அவங்களுக்காக சொல்லுங்க சார். அவங்களுக்கு ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குமா? இப்போ சாமானியர்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் போய் உங்களுக்கு ஆக்சுவலாக ரெக்குயர்மெண்ட் இருந்து வேறு சோர்சஸ் இருந்து வாங்கி தான் ஆணுங்கிற வழியில் வேறு நோ அதர் வே. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு பையன் இருக்காங்க சார், கல்யாணத்துக்கு இன்னொரு 7-8 வருஷம் ஆகும், இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு ஆகும். நீ இது இப்படியே ஏறிட்டு போச்சுன்னா நாளைக்கு 2 லட்சம் வந்தால் என்ன பண்ணுறது? பயப்படலாம். பார்த்தா 1.5 லட்சம் போகும், 2 லட்சம் போகும், 3 லட்சம் போகும்னு அவங்க கருத்துக்களை சொல்கிறாங்க. அது வந்து நம்ம வந்து அவங்க ஏதோ ஒரு செய்தியின் அடிப்படையிலையோ அல்லது ஒரு யோகத்தின் அடிப்படையிலையோ அல்லது டெக்னிக்கல் பார்த்து இந்த ட்ரெண்ட் லைன்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலாக. இப்படி ட்ரெண்ட் லைன் போட்டிங்கனாக்கா அந்த ஹை போகிறோம் ஒரு இடத்துல வந்து வரும். அதேமாதிரி கீழே டவுன்வர்ட் ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா அது பிரேக் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கிறதுனால இது அடுத்த லெவல் இதுக்கு வரலாம் என்ற யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்க. அப்போ இது சாமானியர்களுக்கு அது ஒரு பயப்பட வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கணும். ஒரு மாதத்துக்கு ஒரு 2 கிராம் 1 கிராம்னாலே இன்றைக்கி 15,000 ரூபா ஆச்சு. ஆமாம் சார். அது உங்களுக்கு இந்த மேக்கிங் சார்ஜஸ்ஸு, டையிங் சார்ஜஸ்ஸு, டேக்ஸஸ்ஸு இதெல்லாம் பார்க்குற போது சாதாரணமாக நீங்கள் பழைய நகையை கொடுத்துட்டு நீங்கள் டிசைன் மாற்றினாலே மேலே உங்களுக்கு 10,000 ரூபா இருந்தால் தான் கடை வாசப்படி ஏற முடியும். ஒரு மாற்றுறதுக்கு கூட உங்களுக்கு செய்குலி சேதாரம் இருக்குது. செய்குலி சேதாரம் எல்லாத்துலேயுமே இருக்கும், மற்றதெல்லாம் மறைமுகமாக இருக்கும். தங்கத்தில் மட்டும் செய்குலி சேதாரம் நம்ம தெரிஞ்சு நம்ம பேசுகிறோம். எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்லேயே நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, விற்கிறீங்க, அதுலேயும் டேக்ஸஸ் இருக்குது, எல்லா டேக்ஸஸும் இருக்குது. செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன், ஸ்டாம்ப் டியூட்டி, ஜிஎஸ்டி எல்லாமே இருக்குது. அப்புறம் செபி சார்ஜஸ், இந்த மாதிரி நிறையா வேரியஸ் கேட்டகரிஸ் இருக்குது. அப்புறம் அது இல்லாமல் ப்ரோக்கரேஜஸ் இருக்குது. தங்கத்தில் செய்குலி சேதாரம்னு சொல்கிறோம், இதில் டேக்ஸஸ் அண்டு ப்ரோக்கரேஜஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி தானே விலையை நிர்ணயம் பண்ணி நம்ம வாங்கி விற்கிறோம் செய்கிறோம். இது வர்த்தகம். தங்கத்தை பொறுத்தவரையிலையும் நீங்கள் வந்து ஒரு காயின்ஸாக வாங்கினா ஒரு கிராமாக வாங்கலாம். இல்லை சார் இந்த ஒரு 2 மாதத்துக்கு சேர்த்து ஒரு 30,000 பணம் வச்சுருக்கேன், 20,000 பணம் வச்சுருக்கேங்கிறவங்களுக்கு போய் ஒரு கிராம் வாங்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினா தான் வாங்கி செய்ய முடியும். ஆனால் இப்படியே போய்கிட்டே இருக்குங்கிறது எவ்வளோ நாளைக்கு போகுங்கிறது தெரியாது. உலக சூழ்நிலைகள் மாறித்துனாக்கா இது அப்படியே ரிவர்சல் ஆகலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த வருஷம் எண்டில் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா இருக்கும் ஒரு சவரன்ற அளவுக்குலாம் சொல்கிறாங்க சார். சில்வர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 500 ரூபாய்க்கு மேலே போகக்கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. உலகத்தில் வந்து எதுவும் நடக்கலாம் சார். பங்குச்சந்தையாக இருக்கட்டும், இது வர்த்தகம்னா ஆகிடுது சார். 100 600 ஆகலாம், 600 100 ஆகலாம். இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு கவலை தரக்கூடிய ஒரு பொருள். சாமானியனுக்கு இது ஒரு எட்டாக்கனியாக இருக்குது. கண்டிப்பாக. அப்போது இவங்க என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இதுக்கு தகுந்த மாதிரியான சிக்கன நடவடிக்கையில் தேவையான செலவு மேற்கொண்டு முடிஞ்ச வரலையும் ஏதாவது 2 மாதம் இருக்கா 3 மாதம் இருக்கா பணம் சேர்த்து ஒரு 2 கிராம் சூழ்நிலை மாறுறவங்களே இப்படி வாங்க வேண்டியது. அப்புறம் கொஞ்சம் இறங்கின அப்புறம் மாதத்துக்கு ஒரு கிராம் 2 கிராம் இப்படி வாங்கலாம். விலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய தேவைகளை வாங்கிக்கணும். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை. இன்னும் ஏறத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நைட்டு வந்து சார் ஃபெடரல் ரேட் அனௌன்ஸ்மெண்ட்டு, ரேட் ஆஃப் ரிவிஷன் மீட்டிங் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த பங்குச்சந்தையை பற்றி தெரிஞ்சவர்களுக்கு இந்த இதில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த எஃப்ஓஎம்சி மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ்டர் ஜெனரல் ஜெரோம் பவுல் ஐயா இன்றைக்கி அவர்களுடைய கருத்து வரும். இதில் டோவிஷ் கமெண்ட்ஸு, நோவிஸ் கமெண்ட்ஸுன்னு 2 இருக்குது. அந்த கமெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி மறுநாள் பங்குச்சந்தையினுடைய ஏற்ற இறக்கம், இதுக்கு தகுந்த மாதிரி வந்து தங்கத்தினுடைய ஏற்ற இறக்கங்கள் வரும், டாலருடைய ரிவிஷன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். அதனால் இது எப்படி உலக நாடுகள் அளவில் ஃபெடரலுக்கு தகுந்த மாதிரி நம்ம உலக நாடுகளில் இருக்க கரன்சி மாறுறது, அவங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஊரில் கூட நம்ம இந்தியாவில் கூட ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசி மீட்டிங் அடுத்த வாரம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ருப்பினுடைய தாக்கம், இன்ஃப்ளேஷன்ஸு, ஜிடிபி இதெல்லாம் பொதுவாக என்ன கேட்டிங்கன்னா மைக்ரோ டேட்டான்னு சொல்லுவாங்க. மைக்ரோ டேட்டானா இந்த யூஎஸ் ஃபெடரல் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டதெல்லாம் மைக்ரோ. வேறு ஃபிகர்ஸ் ஜிடிபி, சிபிஐ, இன்ஃப்ளேஷன்ஸு, இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கெல்லாம் பேர் வந்து மேக்ரோ. இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்னுடைய கணிப்பு என்ன பார்த்தீங்கன்னா, தங்கம் வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா இப்போ ஓவர் பாட்டில் இருக்குது. தட் இஸ் அந்த ஒரு லெவல் சொல்லுவாங்க, ஒரு 70-80ங்கிறது அந்த இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் பாட்டம். இது அதையும் தாண்டி 80, 82, 85 போய்கிட்டே இருக்குது.
சரி இதுதான் போகணும் போகக்கூடாதுலாம் ஒன்றும் யாரும் இது இல்லைக்கா, டிமாண்ட் இருக்குது ஏறுறது. ஓகே, நம்ம இவ்வளோ விஷயங்கள் பேசினாங்களே சார், நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த கோல்டு ரேட் இவ்வளோ ஏறுச்சுன்னா இந்த இயர் எண்டுக்குள்ளே இவ்வளோ அமௌண்ட் ஏறும், இறங்குச்சுன்னா இவ்வளோ அமௌண்ட் இறங்க வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் கணிச்சு சொல்ல முடியுமா சார்? சார் கணிக்கிறதுங்கிறத விட 2025 கருத்துக்கள் இதேமாரி தான் சேனல்ஸில் நம்ம கருத்துக்களை சொல்கிறோம். ஒரு எதிர்பார்ப்பு இப்படி இருக்கலாம் இப்படி போகலான்னு சொல்கிறது எல்லா வல்லுநர்களும் சொல்கிறதான். இப்போ நான் என்னுடைய கருத்து என்ன கேட்டிங்கன்னா, பங்குச்சந்தை ஏறித்தினால் தங்கம் இறங்க வாய்ப்புண்டு. ஓகே, இப்போ பங்குச்சந்தை 25,400 500 இந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ பட்ஜெட் அன்னைக்கு பங்குச்சந்தை ஒரு ரெக்கவரி, வி ஷேப் ரெக்கவரிம்பாங்க இல்லையா, ஹை லோ ரெண்டுமே காமிக்கும். வந்து அன்றைக்கி ஹைலி வாலட்டைல்னு சொல்லுவாங்க. அது எப்படி இறங்கி ஏறுமா, ஏறிட்டு இறங்குமா, திரும்பி ஏறுமாங்கிறலாம் யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த சூழ்நிலையில் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல பங்குச்சந்தைக்கு ஒரு சாதகமான செய்திகள் வந்தால், பங்குச்சந்தை ஏறுற பொழுது அல்லது தங்கம் சம்பந்தப்பட்ட ஏதாவது வரி சீரமைப்பு இந்த மாதிரி ஏதாவது அறிவிப்புகள் வந்தால் அதுக்கு தங்கத்துக்கு வந்து விலை வந்து ஏற்ற இறக்கங்களை தீர்மானிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது என்ன மாதிரிங்கிறது இப்போ நமக்கு தெரியாது. நிதிநிலை அறிக்கை வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ரொம்ப நன்றி சார், நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. கோல்டை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க சார், ரொம்ப நன்றி சார். இது வந்து நம்ம இருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் தான் சொல்கிறோம், அல்லது வந்து டேட்டா பேசிஸ் தான் சொல்கிறோம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு கிடையாது. பட் இருக்கிற டேட்டா அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி ட்ரெண்ட் இருக்குங்கிற அடிப்படையில் தான் சொல்கிறோம். அதனால் நீங்கள் வாங்குவதாக இருந்தாலும் விற்பதாக இருந்தாலும் ஹோல்டு பண்ணுவதாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய நிதி ஆலோசகர்னு ஒருத்தர் இருப்பாங்க, உங்களுக்குன்னு நம்பிக்கையானவங்க, அவங்கள கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு எடுக்கிறது நல்லது. உங்களுடைய கேபிட்டலை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி. நன்றி, வணக்கம். நன்றி சார். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Let's go holidays. Travel beyond boundaries. MCR Pure Cotton Club, formals and casual shirts.